எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, நான் இந்த படம் எடுக்கும்போது நான் உங்கள்கிட்ட இது பகிர்ந்துக்குன்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் என் சம்பத்தை என் பேர் எடுத்தாவோ ஒரு விஷயத்த சொல்லும் போதோ டப்புன்னு நான் சாதி வரியா நாடக கதை இவன் இப்படி தான் ஒரு ஃப்ரேம் பண்ணி அப்படி தூக்கி அப்படி போட்டுருவாங்க. மளிகை கடையில் பருப்பு இதான் ஐட்டம்னு இவங்க சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, யாருக்கு இந்த கோவம் வருது? எந்த அப்பா அம்மாவது என்னை கூப்பிட்டு என் பொண்ணு அப்படி தாண்டா ஓடும் 10 பேர்த்துட்டு போ, உனக்கு எதுக்கு இதை வேலைன்னு கேட்டாங்களா? என்ன யாராவது கேட்பாங்களா? எந்த பொண்ணாவது என்கிட்ட வந்து அப்படி தாண்டா பண்ணுவேன், எங்கள் அம்மா அப்பா தற்கொலை பண்ணாலும் நான் போய் தாண்டா அவனை எந்த பொண்ணாவது சொல்லிச்சான். உங்களுக்கு என்னடா பிரச்சனை? என்னடா பண்ணுது உங்கள் உடம்ப? அப்போ என்ன திட்டம் உனக்கு தமிழ்நாட்டுக்குள்ள? உன்னுடைய எண்ணம் என்ன? அப்போது அழகான ஒரு குடும்பம், அந்த கட்டமைப்பை அந்த அஸ்திவாரத்தை ஆட்டுறதுக்கு உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? இது என்ன உனக்கு லாபம்? அப்போ இதில் ஒரு நீங்கள் ஒரு குடும்பம் பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான விஷயம், நான் உண்மையாகவே இந்த மண்ணில் பிறந்ததுக்கு பாக்கியம் தான். என்னென்னா ஒருத்தருக்கு ஒரு மதம் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு சாதிய கட்டுப்பாடு இருக்கும். பட் நம்ம இந்து மதத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் வரும். அது எல்லா மதத்துக்கும் இருக்கும். அந்த கலாச்சாரம் இஸ்லாமியருக்கு இருக்கும், கிறிஸ்தவத்துக்கு இருக்கும், அவங்களுடைய தனிப்பட்ட கோட்பாடு அது. பட் நம்ம இதுக்குள்ள உறவுகள் எப்படி வரும்னா, இன்னுமே கூட்டாஞ்சோறு, அண்ணன் தம்பி ஒன்றா இருக்கணும், ஒரு வீட்டில் நம்ம எல்லாம் அந்த முட்டத்துக்குள்ள ஒன்றா உட்காந்து குளிச்சுக்கணும், அம்மா கையில் உருண்டை சாப்பாடு சாப்பிடணும். இதை வச்சு தான் பசுபதி ராசுகாபாளையம் நான் நடித்த படத்தில் அந்த சீன் கூட வச்சுருந்தோம். உங்களுக்கு புரியுதா? அம்மா கையில் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றது, அண்ணன் தம்பி உறவு, மாமா மச்சான் உறவு, நமக்குள்ள அந்த உறவு தான் பலப்படும் தரணும். அது நம்ம கலாச்சாரம், அதுதான் நம்ம ஆன்மீகம், எல்லாமே அதுதான் அந்த கட்டமைப்பு. அப்போது ஒரு குடும்பத்தில் நீங்கள் அந்த கட்டமைப்பை அந்த உயிர்காலை பிடுங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணுக்கு கீழே 2-3 தங்கச்சி இருக்கும். நான் வாழ்ந்து பார்க்கறது தான் அந்த கஷ்டம் தெரியும். அப்போ இது இப்படி எடுத்துக்கலாமா சார்? சொல்லுங்கள். கலாச்சார சீரழிவு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பொதுவாக பல இடங்களில் செய்திகளாகவும் பார்ப்போம், ஒரு காமன் வேர்டாக பார்ப்போம். அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. இப்போ என்ன இதில் நான் இப்போ வர யோசிச்சுக்கிட்டே வரேன். நான் இப்போ தினந்தோறும் நானும் என்னை பழுதுபடுத்தி என்னை பரிசோதிக்கிறேன். நானும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. உடனே நம்ம இப்படி படம் எடுக்கும்போது இவ்வளோ எதிர்ப்புகள் வரும்போது அந்த எதிர்ப்பு எதை நோக்கி வருது? நாடக காதல்னு சொல்கிறேன், படம் பறிக்கிற கும்பல்னு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு அது மேலே ஒரு கோவம் வருது. அப்போ நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வி. சரி, இரண்டாவது, நாங்கள் படம் தான் எப்படி நீ சொல்லுவேன், நாங்கள் காதல் பண்ணுறோன்னு சொல்லும் பொழுது இரண்டாவது எனக்கு என்னென்னா, ஒருவேளை பத்திரிக்கை இதெல்லாம் படிக்கிற மாதிரி, நானும் செய்திகளை படிக்கிற மாதிரி, ஏன் உனக்கு சுயசாதி ஓம் பொண்ணு மேலே உனக்கு அந்த விருப்பத்தையும் காதலையும் மறுக்கிறீங்க? அப்போ அந்த பொண்ணுலாம் என்ன பண்ணும்? இப்படி எல்லாருமே கிளம்பிட்டீங்க. அது வந்து காதல் வந்து எந்த டைம்லாலும் யார் மேலாம் வரலாம் சொல்லி படத்தில் காமிப்பாங்க. அது சினிமாவில் சொல்கிறதுக்கு சிறப்பாக இருக்குதாங்க. நீங்கள் சரியாக ஒரு பொண்ணை தூக்கும் பொழுது ஒரு நல்லா பாருங்கள், இது சண்டை இதில் வருது, சாதியில் வருது. இந்த சாதியில் சண்டை வரணுங்கிறத விரும்புகிறான் இவன், அதை தான் விரும்புகிறான். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த சண்டை இதில் போய் முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு காதல் கல்யாணம் நடந்துருச்சுன்றீங்க, ஆணவ கொலைன்றான், வெட்டினது பொண்ணு வீடு சைடுன்றான். சரி, ஒரு கோவத்தில் 10 பேர் வரதான் செய்வான். இப்போ நெல்லையில் நடந்தது பாருங்க, ஒரு சம்பவம், 10 பேர் போய் அடிச்சு உடைச்சான்ல, நடந்ததா? ஒருவேளை அங்கே 2 பேர் யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கும் உயிர் சேதம் கஷ்டம் தானே. எந்த சாதியில் பிறந்தாலும் அவனுக்கும் ஒரு தாய் இருக்குல்ல. அம்மா நம்ம அழுதன்னா அந்த தாய் தாங்கவே தாங்காது. அதே நேரத்தில் நீ என் புள்ள ஓடி போயிட்டான்னு சொல்லி இந்த அப்பா அம்மா மருந்து குடிச்சு தூக்குமாடி செத்துருந்தாங்கன்னா அதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? ஆனால் நீ ஏன் அதை விரும்புகிறேன்னு கேட்குறேன். நீ இதை பண்ணால் இது நடக்கும். இது பாருங்க, நான் நைட்டு இத்தனை வீடு பூட்டாமல் படுத்திருக்கோமா? நம்ம பூட்டுறோம், நம்ம வீட்டில் திருட வந்துடுவோம்னா? இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு அக்கறை, ஏங்க அந்த இதால் திருட்டு பசங்க நம்ம வீட்டை பூட்டிட்டு போட லாக் பண்ணுறோம். அந்த மாதிரி பிள்ளையை பற்றி உங்களுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கும்.